வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இயக்குனர் ரவி சங்கர் தூக்கிட்டு தற்கொலை, சோகத்தில் திரைத்துறை. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். மனோஜ் குணால் நடிப்பில் வெளியான வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ரவி சங்கர் நேற்று இரவு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவரின் திடீர் மறைவு திரைத்துறையினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. எழுத்தாளரான ரவிசங்கர் பாக்கியா பத்திரிகையாளர் குதிரை என்ற சிறுகதை எழுதி தனது பயணத்தை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து சினிமாவில் நுழைந்த இயக்குனர் பாக்யராஜ், விக்ரமன் போன்றவர்கள் படத்துல உதவி இயக்குனராக பணியாற்றி வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து 2002ஆம் ஆண்டு வெளிவந்த வசந்தமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தை இயக்கினார். இதில் மனோஜ், குணால், அனிதா, ஹஷாந்தினி ஆகியோர் தமிழ்ல அறிமுகமானாங்க. எம்என் நம்பியார் மற்றும் சுகுமாரி ஆகியோர் துணை வேடங்கள்ல நடிச்சிருந்தாங்க. சிற்பி பாத்தீங்கன்னா இசையமைத்திருந்தார். இந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்றது. இந்த படம் தெலுங்குல மஞ்சிவேடு என்ற பெயர்ல ரீமேக் செய்யப்பட்டது. இந்த படத்திற்கு பிறகு எந்த படத்தையும் இயக்காத ரவிசங்கர் இந்த படத்திற்கு பிறகு எந்த திரைப்படமும் எடுக்காத சரத்குமார், தேவயானி நடித்த சூரியவம்சம் படத்துல சூப்பர் ஹிட் பாடலான ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ பாடலை எழுதினார். இந்த படத்தை தொடர்ந்து ஒரு சில படத்திற்கு பாடலும் எழுதியிருந்தார். இந்த நிலையில இயக்குனர் ரவிசங்கர் பாத்தீங்கன்னா சென்னை கேகே நகரில் உள்ள தனது வீட்டின் அறையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. இவரின் இந்த திடீர் முடிவுக்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வராங்க. இவருக்கு பட வாய்ப்புகள் சரியாக அமையாதால் விரக்தியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ரவிசங்கர் இயக்கிய படத்தில் நடித்த குணால் தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. தற்கொலை எண்ணம் வந்தால் தற்கொலை தடுப்பு மையங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய நடிகர்கள், நடிகைகள் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மன அழுத்தம் காரணமாக திடீரென மறைந்து போவது ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. இதனால் பிரபலங்கள் முதல் பொதுமக்கள் வரை ரொம்பவே பயந்து போறாங்க. இதற்கு அரசாங்க சைடிலிருந்து நிறைய பேரும் தற்கொலை எண்ணம் வந்தா அதிலிருந்து மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டும். அதற்கு உடனடியாக தற்கொலை தீர்வு கிடையாது என்று பல்வேறு அறிவு விழிப்புணர்வு கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில அரசாங்கம் பாத்தீங்கன்னா தற்கொலை எண்ணம் வந்தால் தற்கொலை தடுப்பு மையங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம் என்று ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. வாழ்வதற்கு புது நம்பிக்கை பெற தமிழக அரசின் ஹெல்ப்லைன் நம்பர் 104 என்று தொடர்பு கொண்டு பேசலாம். சினேகா தொண்டு நிறுவனத்தின் பாத்தீங்கன்னா ஹெல்பிங் என்பதற்கு தொடர்பு கொள்ளலாம் என்று அரசாங்கம் அறிவித்திடப்பட்டுள்ளது. இதை பத்தி நீங்க நிக்கில் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.